இந்தியால மேசிவான ஒரு மனி ஹைஸ்ட் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தியா. பெலகாவில 400 கோடி மனி ஹைஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணா, எப்படி பண்ணா, அதுக்கப்புறம் அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ₹2000 பேன் பண்ண பிங்க் நோட்டை பெலகாவில 2 கண்டெய்னர் லாரியில கடத்திட்டு போயிருக்காங்க. இதோட மொத்த விலை மதிப்பு 400 கோடின்னு சொல்றாங்க. இதை யார் கடத்திட்டு போனா அப்படிங்கிறத பார்க்குறப்போ அக்டோபர் 2025ல பெலகாவில கான்பூர் தாலுக்ல சோர்லா காட் அப்படிங்கிற ஒரு ரூட் ஒன்று இருக்கு. அந்த ரூட் வந்து கோவாலிருந்து மகாராஷ்டிராவுக்கு போகும்போது கர்நாடகாவில் வர ரூட். அந்த ரூட் வந்து நம்ம சத்தியமங்கலத்தில் திம்பம் இருக்குல்ல, ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே 27 பெண்ட்ஸ் போகுதுல்ல, அந்த மாதிரி கர்வ்ஸோட இந்த சோலார் காட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கு நடுவில் இந்த 2 கண்டெய்னர் லாரியும் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு கேங் அட்டாக் பண்ணியிருக்காங்க. டிரைவருங்களை கன்னில் மிரட்டி அவங்க 2 பேர்த்தையும் அடித்து போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை திருடிட்டு போயிருக்காங்க. ஆனால் திருடிட்டு போனதுக்கு அப்புறம் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே ரிஜிஸ்டர் பண்ணலை. 400 கோடிங்கிறது சும்மாவா? ஆனால் யாருமே ரிஜிஸ்டர் பண்ணல. அக்டோபர் ஆச்சு, நவம்பர் ஆச்சு, டிசம்பர் ஆச்சு. டிசம்பர் ஆனதுக்கு அப்புறமும் யாருமே இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணல. ஏன்னா இது ஒரு பிளாக் மணி. இதை ரிஜிஸ்டர் பண்ண போனால் ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டோட ஓனர் தான் ஜெயிலுக்கு போவாங்க. ஸோ அவங்க ஒரு பிளான் பண்ணி அவங்களே அண்டர் கிரவுண்டில் ஒரு ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே ஒரு பிளான் பண்ணி அவங்க போலீஸுக்கு போகாமல் அவங்களே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பணத்தை தொலைச்ச அந்த பணத்தோட ஓனருக்கு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கு டவுட் வந்திருக்கிறது ரியல் எஸ்டேட் சந்தீப். இவர்னால தான் இந்த 400 கோடி பிளாக் மணிங்கிறது ஒன்று ட்ராவல் ஆகியிருக்கு, அதை திருடு போயிருக்கு அப்படிங்கிற நியூஸே வெளியே வந்து. சந்தீப் பட்டேல் இவர் மகாராஷ்டிராவில் நாசிக்கில் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இருக்கிறவர். இவர்னால தான் இந்த பணம் ட்ராவல் ஆகிறது லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் அந்த 400 கோடி ஓனருக்கு வந்து இவரை வந்து கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சுமார் 1.5 மாதமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ஷாக் கொடுக்கறது என்னென்னமோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து இவர் எப்படியோ வெளியே வந்தது உடனே அவர் சும்மாவும் இருக்கல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த எஃப்ஐஆரில் இவர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதே உலகத்துக்கே தெரிய வருது. 400 கோடி பிளாக் மணி, அதுவும் பேன் பண்ணப்பட்ட 2000 ரூபாய் நோட்டு எதனால் கோவாலிருந்து மகாராஷ்டிராவுக்கு போச்சு அப்படிங்கிற கேள்வியே வருது. அப்படி வரும்போது போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கு கிடைச்ச லிங்க் தான் குஜராத் ஆஷ்ரமா. ஆஷ்ரமத்தில் வந்துட்டு பிளாக் மணியை கொண்டு போய் கொடுத்தா அவங்க ஒரு பர்சன்டேஜ் எடுத்துட்டு அவங்க வந்து ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த மணி வந்து ட்ராவல் ஆயிருக்கும் அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. பாபு அஷ்பாய்த் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர், அவங்களோட கூட்டாளிங்க இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் மகாராஷ்டிராவோட பெரிய பெரிய பில்டர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் கூட இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு எஸ்ஐடி அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு போட்டிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிறதுனால மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவிலையும் 2 ஸ்டேட்லேயும் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்த 400 crores அப்போ யாருன்னு தெரியல, ரியல் ஓனர் யாருன்னு தெரியல. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் தெரியும்னு நம்பப்படுது. பார்க்கலாம். ஸோ இதோட கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். டிமானிட்டைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிளாக் மணியே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் புதுசாக மணி இவ்வளோ வருதுன்னா இன்னும் எத்தனை மணி இந்த மாதிரி பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.